சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9946488679. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பேச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், சொத்து வாங்குற ஒவ்வொருத்தரும், அதாவது நீங்க ஒரு நடுத்தர வர்க்கமா இருக்கலாம், இல்ல பெரிய முதலீட்டாளரா இருக்கலாம், கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்ட பிரச்சனை. கண்டிப்பா. ஏன்னா இது ஒருத்தரோட வாழ்நாள் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்ட். இப்ப நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி வக்கீல வச்சு ஈசி, அதாவது வில்லங்கச் சான்றிதழ் எல்லாம் சரி பார்க்கறீங்க. எந்த வில்லங்கமும் இல்ல, வாங்கியும் விட்டுறீங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அந்த சொத்தை நீங்க விற்க முற்படும் போது பத்திரப்பதிவு அலுவலகத்துல திடீர்னு வரித்துறை வந்து, இந்த சொத்தோட பழைய உரிமையாளருக்கு வரி பாக்கி இருக்கு, அதனால இதை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிர்ச்சியா தான் இருக்கும். இது வரித்துறைக்கும் சொத்து வாங்குபவர்களுக்கும் இடையே பல வருஷமாவே நடந்து வர்ற ஒரு பெரிய பனிப்போர்னு சொல்லலாம். இதைத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஜிஎஸ்டி மற்றும் வாட் சட்டங்களுக்கு கீழ் வரித்துறை அதிகாரிகளோட அதிகார வரம்பு என்ன? அவங்க நினைச்சா யாரோட சொத்து வேணாலும் முடக்க முடியுமா? முக்கியமா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிப்ரவரி 16ஆம் தேதி 2026 வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்ம விவாதம் இருக்க போகுது. சரி, அந்த சட்ட நுணுக்கங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பின்னணிய நேயர்களுக்கு ஒரு சின்ன கதையா சொல்லிடலாம். தாராளமா சொல்லுங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட டைரக்டர் இருக்காரு. அவர் 2018ல தன்னுடைய சொந்த சொத்தை தன் மகளுக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுக்கறாரு. சரி. அந்த சொத்து பல வருடங்கள் கழிச்சு பிப்ரவரி 2024ல ஒரு 3ஆம் நபருக்கு விற்கப்படுது. வாங்கியவரும் ரொம்ப முறையா ஈசி எல்லாம் பார்த்து பதிவு செஞ்சிட்டாரு. அதாவது எந்த உள்நோக்கமும் இல்லாம வாங்கியிருக்காரு. ஆமா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அடுத்த வருஷம் பிப்ரவரி 2025ல அந்த 3ஆம் நபர் அந்த சொத்தை திரும்ப வேறொருத்தருக்கு விற்க முயலும்போது சார்பு பதிவாளர் அந்த பதிவை நிறுத்துறாரு. ஏன்னா அங்கதான் வரித்துறை உள்ள வருது. எக்ஸாக்ட்லி. வரித்துறை அதிகாரி ஜனவரி 2025ல ஒரு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அந்த டைரக்டரோட நிறுவனத்துக்கு வரி பாக்கி இருக்கான், அதுக்காக இந்த சொத்தை முடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், நேயர்கள் இத கவனிக்கணும். நிறுவனத்தோட வரி பாக்கிக்காக ஒரு தனி நபரோட சொத்தை, அதுவும் பல கைகள் மாறின சொத்தை முடக்கியிருக்காங்க. எனக்கும் அந்த சந்தேகம்தான் வந்துச்சு. இப்போ ஒரு டைரக்டர் தன் சொந்த சொத்தை மகளுக்கு கொடுக்கறாருன்னா, நாளைக்கு வரித்துறை வந்து பிடிச்சிடுமோன்னு பயந்து வரிய கட்டாம தப்பிக்க செஞ்ச ஒரு உள்நோக்கமுள்ள ஏற்பாடுன்னு தானே வரித்துறை நினைக்கும். அவங்க சந்தேகம் நியாயம்தானே? மேலோட்டமா பார்த்தா நீங்க சொல்றது நியாயம் மாதிரி தெரியலாம். ஆனா சட்டம் அப்படி உணர்ச்சிகள் அடிப்படையில செயல்படாது. அப்போ சட்டத்தின் பார்வை எப்படி இருக்கும்? நம்ம கார்ப்பரேட் லால கார்ப்பரேட் வெயில், அதாவது தனி சட்ட ஆளுமைன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிறது சட்டத்தின் பார்வையில ஒரு தனி நபர். அதோட டைரக்டர் அப்படிங்கிறவர் முற்றிலும் வேறொரு நபர். ஆமா, லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியோட அடிப்படை விதியே அதுதானே. ஒரு நிறுவனத்தோட வரி பாக்கிக்கு அதோட டைரக்டர் எப்போ தனிப்பட்ட முறையில பொறுப்பாவார்னு சட்டம் தெளிவா சொல்லுது. எப்போ பொறுப்பாவார்? அந்த நிறுவனம் முழுமையா மூடப்பட்டால், அதாவது சட்டத்தின் மொழியில வவுண்ட் அப் செய்யப்பட்டால் மட்டுமே வரிய வசூலிக்க டைரக்டரோட தனிப்பட்ட சொத்துக்களை தொட முடியும். ஓ, அப்ப கம்பெனி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் சொத்தை தொட முடியாதா? கண்டிப்பா முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை பார்க்குற கம்பெனியோட கரண்ட் பில் பாக்கிக்காக உங்க வீட்டு கரண்ட் கனெக்ஷனை கட் பண்றது மாதிரி இல்லையா இது? நல்ல உதாரணம். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட கடனுக்காக டைரக்டரை தனிப்பட்ட முறையில பொறுப்பாக்குனா அப்புறம் பிசினஸ் பண்றவங்க எப்படி தைரியமா தொழில் பண்ணுவாங்க? அதனாலதான் சட்டம் அந்த பாதுகாப்பை கொடுக்குது. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நிறுவனம் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது வவுண்ட் அப் செய்யப்படல. அப்படி இருக்கும்போது வரித்துறை எப்படி தடை உத்தரவு போட முடியும்? அதான் அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்றது. நிறுவனம் கடன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகார வரம்ப மீறி டைரக்டரோட சொத்தை, அதுவும் பல கைகள் மாறின ஒரு சொத்தை முடக்குறது சட்டப்படி தப்பு. சரி, நீங்க வாட் சட்டம் பிரிவு 37 பத்தி சொன்னீங்க. ஆனா வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காகவே சொத்துக்களை மாத்துனா அதை ரத்து செய்ய ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 82லயும் வாட் சட்டத்தின் பிரிவு 43லயும் வழி இருக்கே. அங்கதான் வரித்துறை பெரிய சறுக்கல் சறுக்கி இருக்கு. இந்த சட்டப்பிரிவுகளோட உண்மையான பயன்பாட்டை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
அது என்ன நிபந்தனை? ஒருத்தருக்கு வரி பாக்கி கேட்பதற்கான நோட்டீஸ் வழங்கப்பட்ட பின்போ அல்லது வரி தொடர்பான நடவடிக்கைகள் பெண்டிங்ல இருக்கும்போதோ அவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை ஏமாத்துற நோக்கத்தோடு தன்னோட சொத்தை வேற ஒருத்தருக்கு மாத்துனா மட்டும்தான் இந்த சட்டங்களை பயன்படுத்தி அந்த பரிமாற்றத்தை ரத்து செய்ய முடியும். அப்போ நோக்கம் ரொம்ப முக்கியம் சொல்றீங்க. ஆமா, இன்டென்ஷன் டு டிஃப்ராட் இருக்கணும். ஆனா நம்ம டைம்லைனை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த கதையும் தலைகீழா மாறுதே. 2018லயே அந்த டைரக்டர் சொத்த மகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. கரெக்ட். பிப்ரவரி 2024ல அது ஒரு 3ஆம் நபருக்கு விற்கப்பட்டுடுச்சு. ஆனா வரித்துறையோட தடை உத்தரவு வந்தது ஜனவரி 2025ல. இதுதான் இந்த வழக்கோட ஆணிவேர். 2018ல சொத்தை மாற்றிய போது அவர் மேலேயோ நிறுவனத்தின் மேலேயோ எந்த ஒரு வரி நடவடிக்கையும் நிலுவையில இல்ல. அப்படி இருக்கும்போது வரியை ஏமாற்றும் நோக்கத்துல மாத்துமாறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது வரித்துறை பல வருஷமா தூங்கிட்டு திடீர்னு முழிச்சுக்கிட்டு உத்தரவு போடும்போது அந்த சொத்து டைரக்டர் பேர்லயும் இல்ல, அவர் மகள் பேர்லயும் இல்ல. ஆமா, அது சம்பந்தமே இல்லாத ஒரு 3ஆம் நபரோட கைக்கு போயிடுச்சு. சம்பந்தமே இல்லாம ஒரு 3ஆம் நபரோட கையில இருக்கிற சொத்து மேல வரித்துறை எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இதத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கு. உறுதியா. நீதிமன்றம் வழங்கின இந்த தீர்ப்பை நம்ம 2 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். சொல்லுங்க. முதலாவதா, சட்டத்தோட நிபந்தனைகளை முழுமையா பூர்த்தி செய்யாம ஒரு 3ஆம் நபரோட சொத்தை வரித்துறை நினைச்சபடி முடக்க முடியாதுன்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. அப்போ சொத்து வாங்கினவருக்கு என்ன பாதுகாப்பு? அதுதான் 2வது பாயிண்ட். போனஃபைட் பர்ச்சேசர் அப்படிங்கிற வார்த்தைய நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டுது. அதாவது எந்த உள்நோக்கமும் இல்லாம சொத்தோட பின்னணிய முறையா விசாரிச்சு ஈசி பார்த்து நேர்மையான முறையில சொத்தை வாங்கின ஒருத்தருக்கு சட்டத்தோட முழு பாதுகாப்பு இருக்கு. சூப்பர். வரித்துறையோட அலட்சியத்துக்காக நேர்மையா சொத்து வாங்கினவங்கள தண்டிக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல நடக்கிற ஒரு நடைமுறை சிக்கலுக்கும் இந்த தீர்ப்பு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. ஓஹோ, அந்த என்ஓசி பிரச்சனையை சொல்றீங்களா? வரித்துறையிலிருந்து ஒரு லெட்டர் வந்தாலே போதும், சப் ரிஜிஸ்ட்ரார் எந்த கேள்வியும் கேட்காம பதிவு நிறுத்திடுவாங்க. அதேதான், அது ஒரு எந்திரத்தனமான வேலை. அந்த உத்தரவு சட்டப்படி செல்லுமா செல்லாதான்னு அவங்க ஆராயறதே இல்ல. நேர்மையா சொத்து வாங்கினவர்கள்ட்ட போய் நீங்க வரித்துறையிலிருந்து தடையின்மை சான்று, அதாவது என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு அலைக்கழிப்பாங்க. இந்த தீர்ப்புல அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. வரித்துறையோட தடை உத்தரவே சட்டப்படி செல்லாது. அதனால சார்பதிவாளர் எந்த என்ஓசியும் கேட்கக்கூடாது, பதிவை நிறுத்தி வைக்கக்கூடாது, உடனடியா பதிவு செய்யணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அரசு இயந்திரங்களுக்கு இடையில இருக்கிற தகவல் தொடர்பு இடைவெளியை சரி செய்ய இது ரொம்ப உதவும். ஆமா. நேயர்களே, இன்னைக்கு இந்த ஆழமான விவாதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கிய குறிப்புகளை சுருக்கமா சொல்றேன். நீங்க ஒரு சொத்தை வாங்கும்போது வில்லங்கச் சான்றிதழ்ல எந்த பிரச்சனையும் இல்ல, சொத்து தெளிவா இருக்குன்னா நீங்க தேவையில்லாம பயப்பட வேண்டியதில்ல. ஆமா, பயப்படவே தேவையில்ல. நீங்க ஒரு போனஃபைட் பர்ச்சேசரா இருக்கும் பட்சத்துல நேர்மையான முறையில சொத்து வாங்கினவங்கள சட்டம் எப்பவும் பாதுகாக்கும். நிறுவனத்தோட கடனுக்காக டைரக்டரோட சொந்த சொத்தை, அதுவும் நிறுவனம் முழுமையா மூடப்படாத நிலையில பல வருஷங்களுக்கு முன்பே கைமாறிய சொத்தை முடக்க வரித்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்ல அப்படிங்கறத உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வழக்குல சொத்தை வாங்கினவருக்கு நீதிமன்றம் போக பணமும் சட்ட அறிவும் நேரமும் இருந்துச்சு. அதனால அவர் போராடி ஜெயிச்சிட்டாரு. உண்மைதான். ஆனா இதுவே பல வருஷமா சிறுக சேமிச்சு வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை சொத்து வாங்குற ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா என்ன ஆயிருக்கும்? பெரிய கேள்வி இது. அவர் தன்னோட சொத்து பறிபோறதை வேடிக்கை பார்க்கறது தவிர வேற வழியே இருந்திருக்காது. அதுதான், வரித்துறை அதிகாரிகளோட இது போன்ற தவறான புரிதல்களுக்கும் வரம்பு மீறிய நடவடிக்கைகளுக்கும் கடிவாளம் போட வேண்டாமா? எந்த அடிப்படையும் இல்லாம நேர்மையான வாடிக்கையாளர்களை அலைக்கழிக்கும் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தா ஒழியே இந்த நிலைமை மாறுமா? இது நீங்க ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திக்கணும். ரொம்ப சரியான ஒரு சிந்தனையோட இன்னைக்கு விவாதத்தை நிறைவு செய்றோம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.